நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே சக மாணவர் அடித்ததில் பள்ளி மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் மாணவனின் உடலை பார்க்க வந்த ஆசிரியர்களிடம் உறவினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். வணக்கம் சதாசிவம், அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. என்ன மாதிரியான வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது, விவரங்கள்? நிச்சயமாக வணக்கம். நேற்றைய தினம் பார்த்தோம்னால் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே வருகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரு மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒரு மாணவன் தாக்கியதில் மற்றொரு மாணவன் நாவல்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் ஆகாஷ் என்பவர் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. கடந்த இன்று காலை முதலே பார்த்தோம்னால் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இழப்பீடு வழங்க வேண்டும், இது போன்ற தவறுகள் வரும் காலங்களில் எந்த ஒரு மாணவனுக்கும் நிகழக்கூடாது என்பதை வலியுறுத்தி புகார் கொடுக்க வராமல் இருந்ததை அடுத்து நாமக்கல் நகர டிஎஸ்பி ஆனந்தராஜ் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய அடிப்படையில் எருமைப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதற்காக கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அரசு மருத்துவமனையிலிருந்து பெற்றோர் கிளம்பி சென்றனர். இந்நிலையில் பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவின் பேரில் மாவட்ட கல்வி அலுவலர் விஜயன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் சம்பவம் நடந்தது குறித்து தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். இதன் பின்னர் விசாரணைக்கு பிறகு ஆசிரியர்கள், அதாவது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் சுரேஷ் உட்பட ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைக்கு வந்தனர் மாணவன் உடலை பார்ப்பதற்காக. அப்போது அங்கு இருந்த உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆசிரியர்கள் சூழ்ந்து கொண்டு பல்வேறு விதமாக கேள்வி எழுப்பினர். குறிப்பாக மாணவர்கள் இருவரும் தகராறு போட்டுக் கொண்டிருந்த நிலையில் அப்போது ஆசிரியர்கள் பள்ளியில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், குறிப்பாக பள்ளி அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த சண்டையை ஏன் ஆசிரியர்கள் விலக்கிக் கொள்ளவில்லை, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நம்பித்தானே மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புகிறோம், இது போன்ற சூழலில் எப்படி மாணவர்களை அரசு பள்ளிக்கு அனுப்புவது என்ற போன்ற கேள்விகள்லாம் பல்வேறுமாக எழுப்பினர். இதனால் பேச முடியாமல் அவர்களுக்கு பதிலளிக்க முடியாமல் ஆசிரியர்கள் திணறி நின்றனர். இருப்பினும் அவர்களும் தங்களது அனுபவத்தை தெரிவிக்க வந்ததாகவும் நடந்ததை குறித்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் எடுத்து கூறியும் உறவினர்கள் அதை ஏற்க மறுத்து தொடர்ந்து அவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு பள்ளிக்கல்வித்துறை மூலம் உங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி சதாசிவம், உங்களுடைய கள தகவல்களுக்கு.